சாரதா, உனக்கு படம் பிடிச்சிருந்ததா? ரொம்ப செக்ஸுங்க. போய் போய் என்ன இந்த படத்தை கூட்டிட்டு போனீங்களே. வைகுண்ட ஏகாதசி எப்ப வருது? அடுத்த மாசம். ஒண்ணு இல்ல, அப்பதான் சம்பூர்ண ராமாயணம் ஏதாவது தியேட்டர்ல போடுவாங்க, அது கூட்டிட்டு போலாம்னு தான் கேட்டேன். பாட்டி, வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த ரதம் தானே உனக்கு கிடைச்சது, வேற வண்டியை பாரு. சாரதா, சொல்ல மறந்துட்டேன், நேற்று ஒரு அருமையான கனவு. என்ன கனவு? நானும் நீயும் இந்த மாதிரி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத தெருவுல கார்ல போயிட்டு இருக்கோம். நான் திடீர்னு காரை நிறுத்திடுறேன். நிறுத்தி உன்னை முதல்ல கிஸ் பண்றேன். ஐயா, ஆசை பாருங்க. ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? இது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அதுக்கு என் கனவை நனவாக்க போறேன். வேண்டாங்க, வேண்டாங்க, பிளீஸ் வேண்டாங்க, போங்க. நீங்க ரொம்ப மோசம். ஏமா, நீ யார சொல்ற? நாங்களா மோசமானவங்க? இது ஜவுளி கடையா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? வாங்க போலாம். ஏங்க, நீங்க என்னைக்கு கலகலப்பா வருவீங்க, எனக்கு உம்முன்னு இருக்கீங்க. என்னைக்கும் கலகலப்பா இருப்பீங்க, எனக்கு உம்முன்னு இருக்கீங்களேன்னு கேட்டேன். இல்ல சாரதா, முன் அனுபவம் இல்லாம ஒரு காரியத்துல ஈடுபட்டா அது சரியா நடக்குமா? ரொம்ப கஷ்டங்க. எந்த காரியத்திலுமே முன் அனுபவம் ரொம்ப தேவை, இல்லன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படும். இப்ப பீச்சுக்கு போலாமா இல்ல மகாபலிபுரத்துக்கு போலாமா? இதுக்கு இல்ல, அடுத்த மாசம் நமக்கு கல்யாணம். முன் அனுபவம் இல்லைன்னா பின்னால ரொம்ப கஷ்டமாயிடுமே, அதனால. இது முன் அனுபவம் புரியல புரியல. நீங்க ரொம்ப மோசம். உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடைக்காதா? சாரதா, நீ அடல் சொல்லி படம் பாக்குற, இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிற, செக்ஸ்ல உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா? நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு சார். நீங்க தானே அவசரமா துப்பாய்க்கு 2000 பாக்கெட் அனுப்பணும், ஸ்டாக் இருக்கான்னு பாக்க சொன்னீங்க. நீங்க முதலாளி சிரிச்சீங்க. இப்ப முதலாளி கெட் அவுட்னு சொல்றாரு. Thank you very much, sir. Namaste. கண்டிப்பா போணுமா? ஓகே, இந்த ட்ரெஸ்லயே வருவேன். பரவாயில்லையா? பரவாயில்ல.
உள்ள சாமி இருக்குங்க. ஓ, என்னங்க, இந்த அம்மனுக்கு சக்தி அதிகம். அதான் இங்க எப்ப பார்த்தாலும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். I see. ஆமா, நீங்க சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? Nothing. நான் இந்த கோயிலுக்கு வந்ததே உனக்காதான். ஏங்க, உங்களுக்கு பிரார்த்தனையில நம்பிக்கை இல்லையா? பரீட்சைக்கு போறவன் பிரார்த்தனை பண்ணிட்டு போறதை விட படிச்சுட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறவன் நான். அது சரிங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குல்ல, அது தெய்வமா கும்பிடுறது தப்பா? சக்தி அதுக்காக கோவில் தேரலாம் தன்னாலே ஓடுது, நம்ம தானே கயிறு கட்டி எடுக்கிறோம். யூசி, பிரார்த்தனைங்கிறது உலக வழக்கம், அதை நான் வேணாங்களே, அதுக்கு மரியாதை கொடுக்குறேன். என்னங்க என்னங்க, இங்க நல்ல நல்ல சிலையெல்லாம் இருக்கு, ஒரு துர்கா சிலை வாங்கிட்டு போலாமா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா சரி. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த சாமிக்கு என்ன பாவல? 18 ரூபாங்க. ஏன் சார், இது ரொம்ப சீப்பா இருக்கிற மாதிரி இருக்க, வேற ஏதாவது காஸ்ட்லி சாமியா வாங்க கூடாது? இதே கொடுப்பா. என்ன மிஸ்டர் சாரதா திலீப், இத்தனை நாளா கல்யாணம் கல்யாணம் நச்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப அடுத்து குழந்தை குழந்தைங்கிற பல்லவையா இருக்கும் இல்ல? எனக்கு ஒன்னும் குழந்தைக்கு அவசரம் இல்ல, உங்களுக்கு தான் ரொம்ப அவசரம். இந்த குழந்தைங்க விஷயத்துல மாத்திரம் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமான கிரிமினல். எப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, அவங்க சந்தோஷத்துக்காக போட்டி போட்டு கட்டில யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது குழந்தையா தொட்டில வரும்போது என்னமோ இவங்க தவசு இருந்து பெத்த மாதிரி கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சம் ஏமாத்துறாங்க. கரெக்ட்? ஆமா, நீங்க இப்படி எல்லா விஷயத்திலுமே ராங்காவே திங்க் பண்றீங்க. எல்லா விஷயத்திலுமே இல்ல, லேடிஸ் செக்ஸ் இந்த 2 விஷயத்துல மட்டும் அப்படி திங்க் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதுல அனுபவம் இல்ல. ஓஹோ, இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே லவ் பண்ணல, ஒரு தடவை கூட தப்பே செய்யலன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ அனுபவம் அதிகம்னா என்னங்க அர்த்தம்? சாரதா, உயரமான மாடியில இருந்து குதிச்சா என்ன ஆகும்னு சொல்றதுக்கு ஒரு அனுபவம் வேணுமா? பேசி பேசி லவ் பண்ண வச்சுட்டீங்க, உங்ககிட்ட நான் போட்டி போட முடியுமா என்ன? இப்ப வேணாம், எனக்கு காம்படிஷன் நைட்ல இருந்தாதான் பிடிக்கும். பை தி வே, அந்த ரைட் சைடுல ஒரு ஒயிட் பில்டிங் வருது, அதான் என் வீடு. சாரி, நம்ம வீடு. இவன் தான் இந்த வீட்டுக்கு கூர்க்கா. இந்த வீட்டு உறுதியான இரும்பு கேட்ட கூட 2 வாட்டி மாத்திருக்கேன், ஆனா இவனை மாத்திரேன். இவனுக்கு தெரியாம ஒரு எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. ஏய் எஜமானி அம்மா, இவன் தான் இந்த வீட்டு தோட்டக்காரன், பேரு செம்பியன். இவனும் ஏறக்குறைய இந்த குர்கா மாதிரி தான். பாக்குறதுக்கு கரடு முரடா இருந்தா கூட பெரிய கலா ரசிகன். அதுக்கு உதாரணம் இந்த வீட்டு தோட்டம். இவனோட ஸ்பெஷாலிட்டிஸ் இங்க இருக்கிற இந்த சிவப்பு ரோஜாக்கள். ஏய் எஜமானி அம்மா, இவன் தான் இந்த வீட்டு சமயக்காரன். இவனோட பேரு சாந்தமூர்த்தி. சாந்தமூர்த்தி. ஏய் ஏய் எஜமானி அம்மா, வணக்கம்மா. சமையல்ல ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு வாரமா இவன் பண்ண சமையல்ல எனக்கு 200 ரூபாய் டாக்டர் செலவு. ஓ பரவாயில்ல, இனிமேதான் நான் இருக்கேனே. ஆமா, இனிமே வீட்டோட டாக்டர் வச்சுக்க வேண்டியதான்.